இந்த 11 எப்படி செயல்படுதுன்னா அதுதான் நியூட்ரலான மனநிலையில இருக்கணும். நியூட்ரலாக தான் இந்த பிரபஞ்சமே செயல்படுது. ஒருத்தன் ஒரு விஷயம் போய் சேரணும் அப்படின்னா அவனுக்கு நல்லதாக போய் சேரணும், அவன் நல்ல விஷயத்தை நோக்கி போகிறான். இல்லை அவனுக்கு இன்னும் துன்பம் அனுபவிக்கணும் அப்படின்றப்போ அவன் என்ன பண்ணுறான்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறான். அதே மாதிரி தான் எல்லாமே நீங்கள் பாருங்கள், கடவுள் இருக்குன்னு சொல்கிறவனும் இருப்பாங்க, இல்லைன்னு சொல்கிறவனும் சமமாக இருப்பாங்க. மாடை தெய்வமாக வணங்குறவங்களும் இருக்காங்க, மாட்டை கறி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, வராங்கி தெய்வமாக வணங்குறவங்களும் இருக்காங்க. ஸோ நீங்கள் எது எடுத்துக்கிட்டாலுமே 50-50 அப்படியே சமமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் இந்த பள்ளியறை தரிசனமும் சரி. இத்தனை பேர் ஏன் பள்ளியறைக்கு வரீங்க, எதுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஒரு நபர்கள் பேசுகிறாங்கன்னா அவங்களும் இந்த மாதிரி நம்ம சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக இயற்கை ஒரு விஷயம் பண்ணோம் சமமாக. அதில் யாருக்கு எது போய் சேரணும் அங்கே போய் சேருது. அப்போ இந்த 11 பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த உலகம் வந்து எப்படி செயல்படுதுன்னா நீங்கள் 11 நிமிஷம் ஒரு மனிதனை பற்றி இல்லை ஒரு தெய்வத்தை பற்றி இல்லை ஒரு பொருளை பற்றி 11 நிமிஷத்துக்குள்ளே பேசிட்டீங்கன்னா அந்த பொருளோட நல்லதும் சரி கெட்டதும் சரி உங்களுக்கு வராது. 11 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் ஒருத்தர் பேசுறீங்க. உதாரணத்துக்கு காவியா இருக்காங்க, காவியா பற்றி நான் பேசுகிறேன், காவியாரோட கேரக்டர் வந்து அசைனேஷன் பண்ணுறேன், இல்லை ஏதோ ஒன்று திட்டுறேன் அப்படின்னு இருக்கும்போது அது 11 நிமிஷத்துக்கு மேலே போகும்போது காவியாட்ட இருக்கிற எல்லா கெட்ட கர்மம் எனக்கு வந்துடும். இல்லை நான் உங்களை புகழ்ந்து பேசுகிறேன்னா உங்ககிட்ட இருக்கிற எல்லா புண்ணிய கர்மம் எனக்கு வரும். அதான் அந்த 11-11க்கு உண்டான ஒரு பெரிய ரகசியம். அப்போ நீங்கள் தெய்வத்தை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசுறீங்க, 3/4 மணி நேரம் பேசுனா அந்த தெய்வ சக்தி உங்களை வழி நடத்த ஆரம்பிக்கும். இதே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த பேசுறீங்க, ஒருத்தர் புறம் பேசுறீங்க, ஒருத்தருக்கு தப்பாக சொல்றீங்க அப்படின்றப்போ அவங்களோட கெட்ட கர்மம் அவங்களை நம்ம யாரை பேசுகிறோமோ அவங்களோட எல்லா கெட்ட கர்மம் நம்மளுக்கு வந்து நம்மளோட புண்ணிய கர்மம் அவங்களுக்கு போகும்.